Hi friends, welcome to ETM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 49 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க கிளாसेस எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் PYQ சீரிஸும் போயிட்டு இருக்கு. நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டைப்ல இருக்கும். சோ தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन MK 169 divided by 121 JH ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த क्वेश्चन மார்க் வரக்கூடிய இடத்துல என்ன வரும்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி விகிதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் இடையில ஏதாவது ரிலேஷன் இருக்கு. அதே ரிலேஷனை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு உண்டான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? சோ இப்போ MK 169 divided by 121 169 பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது 13 ஓட ஸ்கொயர். அதே மாதிரி 121 பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இது 11 ஓட ஸ்கொயர். M அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 13வது இடத்துல இருக்கு. ஏக்கு 1 பிக்கு 2 இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா M அப்படிங்கிறது 13வது இடத்துல இருக்கு. K அப்படிங்கிறது 11வது இடத்துல இருக்கு. அப்ப அதோட ஸ்கொயர் தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி JH போடுங்க. ஓகேங்களா? சோ J வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா 10வது இடத்துல இருக்கு. H பாத்தீங்கன்னா 8வது இடத்துல இருக்கு. சோ அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் போட்டீங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர். பாருங்க 10 ஸ்கொயர் 100, 8 ஸ்கொயர் 64. அப்ப 100 டிவைடட் பை 64 அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? சோ ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர் இதெல்லாமே தெளிவா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஒரு சில क्वेश्चनல நம்பர்ஸை பார்த்த உடனே அது ஸ்கொயர் நம்பரா, அதை நம்மளால ஸ்கொயர் நம்பரா எழுத முடியுமா, கியூப் நம்பரா எழுத முடியுமா அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். சோ நிறைய, அதாவது 1ல இருந்து 20 வரைக்கும் கியூப், ஸ்கொயர் இதெல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எருதுகளும் வாத்துகளும் உள்ள ஒரு கூட்டத்தில் கால்களின் மொத்த எண்ணிக்கையானது தலைகளின் 2 மடங்கை விட 24 அதிகம் எனில் அந்த கூட்டத்தில் உள்ள எருதுகளின் எண்ணிக்கை என்ன? ஓகேங்களா? சோ கொஞ்சம் ட்விஸ்டடான क्वेश्चन பாருங்க. ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோ 2 இருக்கு, எருது இருக்கு, வாத்து இருக்கு. ஆக்சுவலா எருது அப்படிங்கிறது காலைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்ப எருதுக்கு 4 கால்கள் இருக்கும், வாத்துக்கு 2 கால் தான் இருக்கும். ஓகேவா? ஆனா தலை ஒண்ணுதான் இல்லையா? சோ எருதுக்கு ஒரு தலை தான், வாத்துக்கு ஒரு தலை தான். இப்ப நான் அந்த வாத்தோட தலைய, அதாவது எருதோட தலைய எக்ஸ்னும் வாத்தோட தலைய ஒய்ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா? சோ அதோட எண்ணிக்கையை நான் எக்ஸ் ஒய்ன்னு வைக்கிறேன். சோ இப்ப எருதோட கால் 4 இருக்கு இல்லையா? சோ எக்ஸ் 1 தான், அதாவது இந்த தலை அப்படிங்கிறது 1 தான். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 4 அப்படிங்கிறத 4 எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். வாத்தோட 2 காலை 2 ஒய்ன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்ப क्वेश्चनல இருக்க மாதிரி எடுத்ததுங்க. பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கூட்டத்தில் கால்களின் மொத்த எண்ணிக்கை, கால்கள் என்ன, எருதுக்கு 4 எக்ஸ், வாத்துக்கு 2 ஒய். இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா தலைகளோட 2 மடங்கை விட 24 அதிகம். சோ தலைகள் அப்படிங்கிறது என்ன, எக்ஸ் பிளஸ் ஒய். ஏன்னா இதுக்கு 1 இருக்கும், இதுக்கு 1 தான் இருக்கும். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா அந்த கூடுதலோட 2 மடங்கை விட 24 அதிகமா இருக்குமா. இதுதான் क्वेश्चनல சொல்லியிருக்காங்க. 2 மடங்குன்னா பெருக்கணும், அதிகமா இருக்குன்னா கூட்டணும். சோ இப்ப 2 உள்ள பெருக்குங்க. ஓகேங்களா? சோ 2x பிளஸ் 2y பிளஸ் 24, இந்த சைடு 4x பிளஸ் 2yன்னு கிடைக்கும். நமக்கு என்ன வேணும், எருதுகளோட எண்ணிக்கை வேணும். ஓகேவா? ஓகே, இப்ப நான் எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துருக்கேன் இல்லையா? சோ எக்ஸ் அப்படிங்கிறது நீங்க இந்த இடத்துல நான் தலைன்னு சொன்னேன், பட் நீங்க அப்படியே வச்சுக்கலாம். எருதுகளோட எண்ணிக்கையும் இந்த இடத்துல வாத்துக்களோட எண்ணிக்கைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு எருதுக்கு ஒரு தலை தான் இருக்க போகுது. அப்ப இதை நீங்க தலைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல எருதுகளோட எண்ணிக்கைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி. எருதுகளோட எண்ணிக்கை அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எருதுக்கு 4 கால்னா 4 எக்ஸ் மொத்தமா கால் இருக்கு. இந்த இடத்துல வாத்தோட எண்ணிக்கை ஒய்ன்னு வச்சீங்க அப்படின்னா ஒரு வாத்துக்கு 2 கால் இருக்கு, அப்ப 2 ஒய் கால்கள் இருக்கு. அதே மாதிரி தலை எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை எருது இருக்கோ அத்தனை தலை தான் இருக்கும், எத்தனை வாத்து இருக்கோ அத்தனை தலை தான் ஒய் இருக்கும். ஓகேவா? சோ அப்ப அதுதான் ஈக்குவல். சோ இப்ப இந்த எக்ஸ் எல்லாம் ஒய் எல்லாமே ஒரே சைடு கொண்டு வாங்க. அப்ப 4x பிளஸ் 2y மைனஸ் 2x மைனஸ் 2y ஈக்குவல் டு 24ன்னு வரும். சோ இப்ப பிளஸ் 2y மைனஸ் 2y கேன்சல் ஆயிரும். சோ 4xல இருந்து 2x போச்சுன்னா வெறும் 2x தான் வரும், ஈக்குவல் டு 24. x ஈக்குவல் டு 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிச்சுன்னா டிவைடட் பைல வரும். சோ 12. அப்ப x அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்தோம், எருதுகளோட எண்ணிக்கைன்னு எடுத்தோம். சோ இங்க கேள்வியும் அதேதான். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 12. ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுவே வந்து அவங்க ஒய் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், அதை கொண்டு வந்து ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த இதுலயே கொண்டு வந்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஒய் என்னன்னு கிடைச்சிரும். அடுத்து பாருங்க,
மகன் மற்றும் தகப்பனின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை 72. 12 வருடங்களுக்கு பிறகு தகப்பனின் வயது மகனின் வயதில் 3 மடங்கு என்றால் மகனின் தற்போதைய வயதை காண்க. ஓகேங்களா? சோ தற்போதைய வயது அப்படின்ட்டு 72ன்னு கொடுத்துட்டாங்க. மகன் தகப்பன் வயதை கூட்டினீங்கன்னா 72. இந்த இடத்துல நீங்க எக்ஸ் ஒய்ன்னு வச்சீங்க அப்படின்னா நம்மளால இதை கண்டுபிடிக்கிறது சிரமமா போயிடும். கண்டுபிடிக்கலாம், இருந்தாலுமே கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். சோ அதனால என்ன பண்ணிக்கோங்க, அவங்க மடங்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதாவது 12 வருஷத்துக்கு பின்னாடி நான் இப்ப ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். ஓகேவா? சோ மகன் தகப்பன், இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, தகப்பனின் வயது மகனின் வயதில் 3 மடங்கு. நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா தகப்பனோட வயசு 3 மடங்கு 3x. இது வந்து 12 வருஷத்துக்கு பின்னாடி. அப்ப தற்போது என்ன இருக்கும், தற்போது அப்படின்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்டா? ஏன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வேல்யூ நான் எடுத்திருக்கேன்னா இப்போ அப்படின்னா 12 வருஷத்துக்கு முன்னாடின்னு வந்துரும். ஓகேவா? முன்னாடினா ரெண்டு பேருக்கும் 12 வயசு கம்மியா இருக்கும். அப்ப 3x - 12 x - 12ன்னு வரும். இப்ப ரெண்டு பேரோட வயதோட கூடுதல் என்ன, 72ன்னு கொடுத்துருக்காங்க. சோ ரொம்ப சிம்பிள் இல்லையா? இத ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்குதா, 72ன்னு கிடைக்குதா. அவ்வளவுதான். இதை வச்சு நீங்க x ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சோ 4x - 24 = 72. 4x மட்டும் இந்த சைடு இருக்கட்டும். 24 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா பிளஸ்ல வரும். சோ 96ன்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன, அதாவது டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 24ன்னு கிடைக்கும். சோ எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க, மகனின் தற்போதைய வயதுன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப எக்ஸ் கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணா கிடைக்காது. ஏன்னா இது வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம். இவங்க கேள்வி கேட்டது தற்போது. சோ தற்போது மகனோட வயசு என்ன, x - 12. இப்ப எக்ஸுக்கு பதிலா 24 - 12ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ ஆன்சர் 12ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சோ அவங்க மடங்கு கொடுத்துருக்கிறதுல இருந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்னு எக்ஸ் ஒன்னு ஒய்ன்னு வைப்போம். அப்ப x + y = 72. அதுக்கப்புறம் என்ன ஆகும், 12 வருஷத்துக்கு அப்புறம் மகனோட வயசு 3 மடங்கு, அதாவது அந்த தகப்பனுக்கு 3 வயசு அதிகம். அப்ப x - 12 y - 12ன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இது மகன் இது தகப்பன்னு வச்சிங்க அப்படின்னா சோ இந்த இடத்துல 3 = போடுவீங்க. சோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? சோ அதனால ரொம்ப ஸ்டெப்ஸ் இழுக்கும், ரொம்ப நேரம் இழுக்கும். அப்படிங்கறதால நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எந்த இடத்துல மடங்கு கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஒரு மனிதன் தெற்கு பக்கமாக 30 மீட்டர் நடந்த பின் இடது பக்கம் திரும்பி 50 மீட்டர் நடந்து பின் மீண்டும் இடது பக்கம் திரும்பி 30 மீட்டர் நடந்து உள்ளான் எனில் அவன் ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் நடந்துள்ளான். சோ இது வந்து டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் சொல்லலாம். சோ இது மாதிரி கிராஃப் வரைஞ்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வர இடத்துல கிழக்கு, ஒய் ஆக்சிஸ் வர இடத்துல வடக்கு, கிழக்குக்கு ஆப்போசிட் மேற்கு, வடக்குக்கு ஆப்போசிட் தெற்கு. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. சோ எப்பயுமே ஆரமா இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து எடுத்துக்கோ. ஓகேங்களா? சோ தெற்கு பக்கமாக 30 மீட்டர். சோ தெற்கு நோக்கி 30 மீட்டர் நடக்கிறாங்க. சோ என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் இடதுபுறம்னா ஆன்டி கிளாக் வைஸ், வலதுபுறம் அப்படின்னா கிளாக் வைஸ். சோ இடதுபுறம்னா இந்த சைடு வரும். சோ இந்த சைடு ஸ்ட்ரெயிட்டா கோடு போடணும். திரும்பி 50 மீட்டர் நடக்கிறாங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் இடதுபுறம்னா இப்படி வரும். இப்படி திரும்பி 30 மீட்டர் நடக்கிறாங்க. ஆல்ரெடி இது 30 அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துலதான் வந்து நிற்கும். ஓகேவா? சோ இது 30 மீட்டர். இப்ப கேள்வி, எனில் அவன் ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளான். ஆரம்பிச்ச இடம் இது, இந்த இடம் அவங்க கேட்கறது இந்த டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. சோ இது ரெண்டும் சேம். அப்ப இது ரெண்டும் சேமா தான் இருக்கும். இங்க 50னா இங்கேயும் 50 தான் வரும். அப்ப 50 மீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? சோ இந்த மாதிரி கிராஃப் போட்டீங்க அப்படின்னா நீங்க சீக்கிரமா அந்த இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆகட்டும், இல்ல அவங்க எந்த திசைன்னு கேட்டாலுமே நம்ம ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, பின்வரும் தொடரில் தவறான எண்ணை தேர்வு செய்க. 1 3 10 21 64 129 356 777. ஓகேவா? இதுல எது வந்து தவறா இருக்கு, ஆட் மேன் அவுட் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து ரெண்டாவது மூணாவது, அதாவது இதுக்கு உண்டான ரிலேஷன் என்னன்னு தெரியணும். இவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா முதல் நம்பர் எடுத்து முதல்ல இருந்து ரெண்டாவது கொண்டு வந்திருக்காங்க, ரெண்டாவதுல இருந்து மூணாவது போயிருக்கு. எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா முதல் நம்பர் இன்டூ 2 + 1 என்ன வரும், 3ன்னு வரும். அடுத்து ரெண்டாவது நம்பர் இன்டு 3 + 1, சாரி -1. ஒரே நிமிஷம் இருங்க. 3 ரெண்டாவது நம்பர் 3 தான் இல்லையா? சோ இந்த இதை எடுங்க. சோ 3 × 3 + 1 10.
10. ஓகேவா? அடுத்து மூணாவது நம்பர் இன்டூ 2 பிளஸ் 1. அந்த இடத்துல 4ன்னு போட்டீங்கன்னா 40 41 வரும். இங்க இருக்கிறது 21 தான். இப்ப 2ஆல பெருக்கி தான் 1 கூட்டியிருக்காங்க. சோ 21. சோ எப்படி போகுது? ஆல்டர்னேட்டிவா போகுது. 2ஆல பெருக்கி 3ஆல பெருக்கிருக்காங்க. மறுபடியும் 2ஆல பெருக்கி 3ஆல தான் பெருக்குவாங்க. ஈவனா எல்லாத்துக்கூடயும் 1 கூட்டிட்டு வராங்க. ஓகேங்களா? அடுத்து 21 இன்ட்டு 3 பிளஸ் 1 63 1 64. அடுத்து 64 இன்ட்டு 2 பிளஸ் 1 128 பிளஸ் 1 129. அடுத்து 129 இன்ட்டு 3 பிளஸ் 1 என்ன வரும் அப்படின்னா 129 இன்ட்டு 3 உங்களுக்கு 129 இன்ட்டு 3 பெருக்குங்க பாருங்க. 9 3 27 மீதி 2 6 6 2 8. அடுத்து 3 387 பிளஸ் 1 கிடைக்கும். சோ 388 வருது. ஆனா அவங்க கொடுத்திருக்கிறது 356. இது ரெண்டும் நாட் ஈக்குவல். ஓகேவா? அடுத்த இதுல 388 கூட 2 பெருக்கி பிளஸ் 1 பண்ணுங்க. சோ என்ன வரும்? 777 வரும். ஓகேவா? சோ இப்ப இந்த இடத்துல 356 வந்திருக்க கூடாது, 388 தான் வந்திருக்கணும். அப்ப ஆட்மேன் அவுட் என்ன அப்படின்னா 356 தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இது வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சோ அதுக்கு உண்டான ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த ரிலேஷன் எந்த இடத்துல கட் ஆகுதோ தப்பா இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.